வணக்கம், நான் டாக்டர் ஜெயலட்சுமி. இந்த வீடியோல பெரிமெனபாஸ்னா என்ன, அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பெரிமெனபாஸ்னா மெனபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். அது பிசிக்கலாகவும் இருக்கலாம், எமோஷனலாகவும் இருக்கலாம். இதை தான் நம்ம பெரிமெனபாஸ்னு சொல்றோம். இது எதனால வருது அப்படின்னா, ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ஃபிளக்சுவேட் ஆகுறதுனால இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வருது. ஓகே, இது எந்த ஏஜ் குரூப் உள்ளவங்களுக்கு வரும் அப்படின்னா, 38 இருந்து 45 வயசுக்கு உள்ள இருக்கிற லேடிஸ் கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் ஏதாவது 1-2 இருக்கும். இப்போ என்னென்ன சிம்டம்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பீரியட்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு மாசத்துக்கு 2 தடவை பீரியட்ஸ் வரும். சில பேருக்கு என்ன ஆகும்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 4 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு இர்ரெகுலர் சைக்கிள் இருக்கும். ப்ளீடிங்கை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்கும், சில பேருக்கு ரொம்ப லைட்டான ப்ளீடிங். ஒரு நாளைக்கு ஒரு பேட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி உங்களோட ப்ளீடிங் இருக்கும். அண்ட் ரெண்டாவது, நீங்கள் எந்த வேலையுமே செய்யலைனா கூட அதிகப்படியான ஸ்வெட் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ஃபேஸு, கழுத்து, செஸ்ட்டு எப்பயுமே ஒரு சூடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தேர்டு, உங்களோட ஸ்லீப் பொறுத்த வரைக்கும் சில பேர் கரெக்டாக அந்த டைமுக்கு தூங்கினா கூட ஒரு மிட் நைட்டில் முழிப்பு வந்துடும். சில பேருக்கு தூங்குறதுக்கே லேட் ஆகும், ஆனால் ஒரு ஏர்லி மார்னிங் தான் தூக்கமே வரும். அப்புறம் நாலாவது, எதுக்கு கோவப்படுறோம், எதுக்கு எரிச்சல் படுறோம், எதுக்கு நம்ம அழுறோம் அப்படின்ற ஒரு எதுவுமே இல்லாமல் அந்த மூட் ஸ்விங்ஸ் கரெக்டாக உங்களோட பீரியடுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். அஞ்சாவது, சேம் உங்கள் பீரியட்ஸ்க்கு 1 வீக் முன்னாடி எந்த ஒரு வேலையும் எதுவுமே செய்யலைன்னா கூட ஹெட்டேக் இருக்கும். அது மைக்ரைன் டைப் ஆஃப் ஹெட்டேக் கூட, ஒத்த தலைவலி மாதிரியே கூட இருக்கலாம். அண்ட் உங்களோட பிரெஸ்ட் டெண்டராக இருக்கும், ரொம்ப தொட்டாலே வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், ஒரு வீங்கின மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் உங்கள் வயிறை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு உப்புன மாதிரி இருக்கும், ஒரு ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அண்ட் உங்களோட லோவர் அப்டமன் நீங்கள் ஒரு வெயிட் கெயின் ஆன மாதிரி, எக்ஸ்ட்ரா ஒரு மசில் இருக்கிற மாதிரி வெயிட் கெயின் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் உங்களோட ப்ரைவேட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும், செக்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச மாதிரி இருக்கும், இன்டர்கோர்ஸ் அப்போ கண்டிப்பாக ஒரு விதமான ஒரு பெயின் இருக்கும். இது எல்லாமே மெனபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய லேடிஸ் இந்த சிம்டம்ஸை கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. ஓகே, இதெல்லாமே எனக்கு இருக்குது, இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக நீங்கள் அது செஞ்சு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ். இது எதுக்காகனா, உங்களுடைய வேஸ்ட் லைன் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். மெனபாஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாரத்துக்கு 4 நாள் ஒரு கார்டியோ ஒர்க் அவுட்டோ இல்லைனா ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மாதிரி ஒரு மினிமம் 45 மினிட்ஸ் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அண்ட் உங்களோட டயட்டை பொறுத்தவரை